மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்புவதை வருவழியும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை. இப்படி சொல்லக்கூடிய புறநாற்று பாடல் ஒன்று பார்த்தீங்கன்னா புற இயற்கைக்கு மட்டும் இல்லாமல் மனித உடலுக்கும் இந்த ஐம்பூதங்களே அடிப்படை அப்படிங்கிறத சொல்லுது. அண்டமே பிண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொற்களால் தமிழர் வரையறை எடுத்துக்கிறாங்க இதுக்குள்ள. இதைத்தான் அடிப்படை அறிவியலா நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது தமிழர்கள் கற்றிருந்திருக்காங்க. அடிப்படை அறிவியல் அப்படின்னா எதை தெரியுமா அடிப்படையாக கற்றிருந்திருக்காங்க? அதாவது டாப்ளர் விளைவை அப்படின்னு சொல்லக்கூடிய டோப்ளர் எஃபெக்ட் நம்ம ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா, அந்த ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய டோப்ளர் எஃபெக்டையே அவங்க அடிப்படை அறிவியலா வச்சிருந்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது அவங்களோட பேசிக் சிலபஸ்லேயே இருந்திருக்குன்னா அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அறிவு இருந்திருக்கும் நம்மளுடைய தமிழர்களுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஜீனியஸா தமிழர்கள் இருந்திருந்தா இந்த அளவுக்கு இந்த மாதிரி எஃபெக்டையே பேசிக்கா வச்சு படிச்சிருப்பாங்க. 20ஆம் நூற்றாண்டுல தான் இந்த விசும்பு ஆண்ட வெளி விரிவடைஞ்சு வருது அப்படின்னு உண்மையை மேற்குலக அறிவியல் வந்து கண்டறியுது. இதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அகலிரு விசும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தொல்காப்பியம் சொல்லுதுங்க. வழி தரும் மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்றையில வெட்ட வெளி இருக்கு அப்படிங்கிற உண்மையா விமானியல் செலுத்தப்படாத வானூர்தியா பழந்தமிழர் விண்ணில செலுத்தி இருக்கலாம் அப்படின்னு நமக்கு உணர்த்துது. அந்த காலத்திலே ஃபிளைட் ஓட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல வரிது நிலை இயக்காயமும் அதாவது புறநானூற்றுல 30வது பாடல், வளவன் ஏவா வானூர்தி புறநானூற்றுல 27வது பாடல். புறநானூற்று பாடல் வரிகள் என்னென்ன உணர்த்துது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மெய் மறந்து போயிடுவீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா வானியலை பற்றி இவ்வளவு கற்று தெரிந்திருந்தாங்களா நம்மளுடைய தமிழர்கள் அப்படின்னு ரொம்பவே புல்லரிச்சு போயிடும். 20ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பு சிவப்பு நிறத்துல காணப்படுது அப்படிங்கிற தகவலை விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஏவுகணையை வச்சு செயற்கை கோள்களை வச்சு தொழில்நுட்ப வசதிகளை வச்சு தான் உறுதி செய்யப்படுது இந்த மாதிரி செவ்வாய் கிரகம் சிவப்பு கலர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனா காலங்கணிக்க முடியாத காலத்தை சிவந்தது அப்படின்னு பொருள் படியான பாடல்கள் இருக்குங்க. செவ்வாய்ங்கிற பெயரை தமிழர்கள் அப்பவே வச்சுட்டாங்க. இது எவ்வளவு வியப்பா இருக்குல்ல. இது மட்டும் இல்ல, தமிழர்களின் வானியல் சிந்தனைகளை குறித்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. பல புலவர்கள் இதை வச்சு பாடியிருக்காங்க. அது எப்படி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம டெலஸ்கோப்பை வச்சு பார்க்குறோம், இந்த மாதிரியான வால் நட்சத்திரம் தெரியுது, இந்த கிரகம் இப்படி இருக்கு, இந்த மாதிரியான ஷேப்ல இருக்குன்னு பல புத்தகம் போட்டு நம்ம பல விதமான பாட புத்தகத்தில் படிச்சு தான் நமக்கு இந்த அறிவு வந்திருக்கு. ஆனா அப்போ இருந்த நம்மளுடைய முன்னோர், அப்போ இருந்த தமிழர்கள் பார்த்தீங்கன்னா வானியல் சிந்தனையில PhD முடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, பலவிதமான இலக்கிய பாடல்கள் வானமொழிய வயங்கொலி நெடுஞ்சுடர் கதிர்காய்ந்து எழுந்தங் கனலின் ஞாயிறு, இது வந்து நற்றிணை பாடல். இந்த நற்றிணை பாடல்ல உலக உயிர்கள் ஞாயிறின் கதிர்களால உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு, அதாவது சன்லைட் இருக்குல்ல அதனாலதான் நம்ம உயிர் வாழ்றோம் அப்படிங்கிறத நற்றிணை பாடல்ல சொல்லியிருக்காங்க. அப்படி மட்டும் ஞாயிறு கதிர்களை நம்ம இந்த புவிக்கு கொடுக்கல அப்படின்னா இந்த உலகம் பனிமண்டி உலக அழிவை வந்து எதிர்நோக்கும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. எப்படிப்பட்ட வரிகள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஞாயிறுடைய கதிர்கள் இங்கே வரலைன்னா பனி பெஞ்சிரும் அப்படிங்கிறத நற்றிணை பாடலில் சொல்லியிருக்காங்க. மேலும் நற்றிணை பாடல் ஒன்றில் ஞாயிறு இருளை போக்க அதனுடைய உட்பகுதி நெருப்பினால் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒளி படலம் ஒன்று இப்பவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சன்லைட் அதாவது சன்னுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒளி படலம் வந்து நெருப்பினால தகுச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம செயற்கைக்கோளை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அந்த காலகட்டத்திலேயே நற்றிணை பாடலில் சன்னுக்குள்ள ஃபயர் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய தமிழர்கள் நெத்திப்பொட்டில் அடிச்ச மாதிரி நமக்கு புரிய வச்சிருக்காங்க.